கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் கடவுளை தேர்ந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படி தேர்ந்தெடுத்து நம்மை என்றுமில்லாத அன்பினால் அரவணைத்து வழிநடத்தி வருகிறார். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவருடைய அன்பினை நிலைத்திருக்க முயற்சி செய்வோம். கிறிஸ்து சொல்லுக பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 5வது வாரத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை எல்லாம் என்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனையாக நம்ம கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்தும், நற்செய்தி வாசகமாக யோவான் நற்செய்தியிலிருந்தும் நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, இன்றைய முதல் வாசக சிந்தனையாக இயேசு கிறிஸ்துனுடைய நற்செய்தியை அறிவிக்க திருத்தூதர்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்கள் தூய ஆவியினுடைய வல்லமையால் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஏற்கனவே பவுலும் பர்னபாவும் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர்களுக்கு உதவியாக இன்னும் இருவரை தூய ஆவியினுடைய வல்லமையால் தேர்வு செய்கிறார்கள். யூதாவையும் சீலாவையும் தேர்வு செய்கிறார்கள். அவருடைய கரங்களிலே கடிதங்களை கொடுத்து இறைப்பணிக்கு அவர்கள் அனுப்புகிறார்கள். அவர்கள் சென்ற இடத்தில் அதை படித்து இறைவனுக்கு நன்றி சொல்லி அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால் நாம் செல்லுகிறோமோ அப்பொழுது நமக்கு முன்பாக அவர் செல்கிறார். நமக்கான பாதையை ஆயத்தம் செய்கிறார். நம்மை அவர் பேசுவதற்கு தூய ஆவியை நம்முள் தருகிறார். இருப்பது, அதாவது பேசுவது நாம் அல்ல, நம்முள் இருக்கின்ற தூய ஆவி. அப்படிப்பட்ட வல்லமையால் நாம் செழித்தோங்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த கடவுளை நாம் நமதாக்கி கொள்ள வேண்டும். நமதாக்கி கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்திருக்கின்ற கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இறைவனுக்காக வாழ வேண்டும். கிறிஸ்து மிக பிரியமானவர்கள், நற்செய்தி வாசகத்திலே என் அன்பிலே நிலைத்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை இனி நண்பர்கள் என்று சொல்லுவேன், பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நண்பர்கள் என்றால் தான் நான் செய்வது என்ன என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனித்தரவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். என் பெயரால் தந்தையிடம் நீங்கள் எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு அருள்வார். ஏனென்றால் நீங்கள் எனக்குரியவர்கள், என் அன்பிலே நிலைத்திருப்பவர்கள், நான் சொல்வதை கடைபிடிப்பவர்கள். அப்படி என்கின்ற ஒரு வார்த்தை இங்கே நமக்கு எடுத்துக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை நாம் கடைபிடித்து அதை வாழ்ந்து காட்டுவோமானால் தந்தையிடமிருந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற வாக்குறுதியை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வாக்குறுதியிலே நாம் நிலைத்து நிற்போம். ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோம். அதற்கான வரம் வேண்டி தொடர்ந்து செபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.